இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நீங்கள் போவீங்களாக்கா கடலூருக்கு நைட் டைமில் வண்டியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போக முடியும். பட் ஆனால் இப்போ காலகட்டத்தில் இருக்காது. நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே, கல்யாணம் ஆன புதுசில் நான் அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நைட் டைமில் கடலூருக்கு போயிட்டு வண்டியிலே வந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்கார் பயங்கரமாக திட்டினாரு. காலம் கெட்டு போயிருக்குது, என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது, இனிமேல் வண்டியில் நீ தயவு செஞ்சு போகக்கூடாது அப்படின்ட்டாரு. சிலிண்டர் இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதிலோட நான் விட்டுட்டு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட நம்ம ரோட்டில் கூட விட்டு வைக்க முடியல, நடந்தால் கூட கடத்திட்டு போயிடுறாங்க, நாசம் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதனால் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் பகல் டைமோ மதியான டைம்லேயோ ஈவினிங் டைமு கூட எங்கேயாவது வண்டியில் போகிற மாதிரி இருந்தால் வண்டியை வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. பெட்ரோல் போட்டு ஃபுல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் போயிட்டு வரீங்க. இப்போல்லாம் நம்ம வந்து லாங்கில் வந்து நான் போகிறது கிடையாது வண்டியில். அப்படியே வண்டியில் போனால் கூட அண்ணன் வண்டி தனியாக எடுத்துகிட்டு வருவான், தம்பி தனியாக எடுத்துகிட்டு வருவான், அவங்க கூட போயிடுவேன். ஆனால் என்னுடைய வண்டியில் லாங்கில் அப்படின்னா பகல் டைம் தான் போவேன். ரொம்ப லாங்கெல்லாம் போக மாட்டேன். இங்கே இருக்க விருதாசலம் போயிட்டு ஏன்னா காய்கறி வாங்கிட்டு வருவேன். ஸோ அப்படி தான் இருக்கே இதில். இதுக்கு பிறகு மேலே நான் ரொம்ப லாங்கெல்லாம் இதுக்கப்புறம் போனது கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு போனது கிடையாது. கல்யாணம் ஆகி புதுசில் வேணால் நான் வந்து அதை சொல்கிறேன், சிலிண்டர் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு நைட் டைமில் போவேன். 4 மணிக்கு அங்கேருந்து காலைல இங்கே வருவேன். ரொம்ப சிரமமாக ஆச்சு. இருந்தாலும் ஒரு ஹெல்ப்பு தானே, நம்ம பழகிற விதம் தான் இருக்குது, நம்ம பேசுகிற விதம் தான் இருக்குது. நம்ம கடையில் ஒரு அண்ணன் வந்து சிலிண்டர் போடுறேன்னா அவர்கிட்ட கொஞ்சம் பேசினா தங்கச்சின்ற முறையில் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இப்படிலாம் ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சேஃப்டிக்காக இருந்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு வேலை இருக்குது. ஜாமான் விலைக்கிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு கிளம்பணும் வேலைக்கு. மணி 6:50 ஆகிடுச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு எப்படி சொல்கிறது, ஜாமான்லாம் எந்த விதத்தில் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க போகலாம். ஏன்னா நைட்டு வேலை செய்கிற விஷயத்தையும் நான் காலைல செய்கிறேன். டேங்கில் சுத்தமாக தண்ணி இல்லை நேற்று நைட்டு. அதனால தான் ஜாமான் அப்படியே நான் போட்டுட்டேன். இப்போ தண்ணி ஏற்றிட்டேன் இல்லையா, இப்போ ஜாமான் மட்டும் விலைக்கிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம வந்து கடைக்கு போகணும். வாங்க. இருட்டாக இருக்குது பாருங்கள், நான் லைட்டே போடல. தூங்கி எஞ்சி வந்தோடனே மோட்ரு தான் நான் போட்டேனே தவிர எதுவுமே பண்ணவே இல்லை. வாசல் எப்படி இருக்குது பாருங்கள், இது பெருக்கி தள்ளணும். எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மோட்ரு போட போனேன். இது பாருங்கள், என் வீடு எப்படி நாஸ்தி இருக்கேன். சரி,